விட்டார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு சொல்லிவிட்டார். இல்லை என்று சொல்லி ஏமாற்றவில்லை, உண்டுன்னு சொல்லிட்டார். ஏன் உண்டு? பூமியில் பிசாசின் ராஜ்யம் நடப்பதினால். உலகத்தின் அதிபதி நம்மளை அசைச்சு பார்த்து லேசில் நீ பரலோகம் போயிடுவியா, நானெல்லாம் நரகம் போயிட்டு இருக்கிறேன், நீ மட்டும் ஜாலியாக பரலோகம் போய் ஓஹோன்னு இருந்துருவியா, பாத்திரம் பாரு ஒன்று ஆட்டுன்னு சொல்லி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணுவான். ஆனாலும் ஆண்டோடைய வாக்குத்தத்தம் இருக்குது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் விட மாட்டார். உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டியை மீறி உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் என்னை மீறியும் வருதுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தாங்கும் சக்தியை நீங்கள் உணராததுனால தான் இருக்கும். உணராததுனால, வசனத்துக்குள்ளே போகாததுனால தான் இருக்கும். உட்காந்து கவலைப்பட்டதுனால தான் பெருசாக தெரிஞ்சிருக்குமே ஒழிய, கொஞ்சம் அப்படி கவனத்தை திருப்பினீங்கன்னா அது நீங்கள் ஜெயிக்கிற சோதனையாகத்தான் இருக்கும். அது நீங்கள் ஜெயிக்கிற சோதனையாகத்தான் இருக்கும். உங்களை மீறின ஒன்றை அவர் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உண்மை உள்ளவர். மீறின ஒன்றை செய்ய மாட்டார். போகட்டும். அப்போது துன்பங்கள் வரும். ஆமேன். ஆனால் பெரும்பாலும் அந்த பிசாசு எங்கிருந்து செயல்படுவான்னா, நமக்குள்ள இருந்தால் செயல்படுறான். பெரும்பாலும் வீட்டை கெடுக்கிறது, உடைக்கிறது, பண்ணுறது எல்லாமே எதுதான்? இந்த வாயும் சிந்தனையும் தானே. நமக்கு சரியாக சிந்திக்க தெரியல, நமக்கு சரியாக முடிவெடுக்க தெரியல, நம்ம கரெக்டாக நம்ம விஷயத்தை பார்க்க தெரியல. அதனால நம்ம ஏதோ குழப்பி விட்டுறோம். அதை பிசாசு பயன்படுத்துகிறான். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மற்ற மனிதர்கள் அவங்க பிடிச்சி நம்மளை குழப்பி விட்டுறது. இப்படி தான் பிசாசு செயல்படுகிறான். ஆனால் நமக்கு தேவன் யாருங்கிற சரியான வெளிச்சம் முழுசாக கிடச்சிருச்சுன்னா நம்ம அந்த இருளிலும் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமேன். துன்பங்கள், அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை முற்றிலும் அண்டிக்கொள், என்னை முற்றிலும் என் கூட இரு, அப்போ தான் உன் எதிரி யாருன்னு நான் உனக்கு காமிச்சு கொடுப்பேன். எதிரி என்ன பண்ணுறான்னு கவனம் வைக்காத, அவன் எங்கே செக்கு வச்சாலும் எந்த ரூட் எடுத்து போகலான்னு நான் உனக்கு காமிக்கிறேன். புரிஞ்சுங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அவருடைய வழிகள் தெரியாததுனால நான் தடுமாறலாமே ஒழிய அவர் கைவிடுறாருன்னு அர்த்தம் கிடையாது. அதே சமயத்தில் அவருடைய வழிகளெல்லாம் அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சுக்கூடிய அளவுக்கு நம்ம பெரிய ஆளுக கிடையாது. 100% அப்படியே அப்பட்டமாக இதா வழி, இந்த வழின்னு போகக்கூடிய அளவுக்கு நாம் பெரிய ஆளுகள் கிடையாது. நான் பெரிய ஆளு கிடையாது. நான் மட்டும் இல்லை, நான் இப்போ தியானிக்க போகிற தாவீதும் பெரிய ஆள் கிடையாது. அவனும் பயங்கரமாக பாடுபட்டான். அவனுடைய பாடுகளில் அவன் எப்படி எதிர்கொண்டான், எப்படியெல்லாம் வியாகுலப்பட்டான், கடைசியில் எப்படி அவன் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தான், இன்றைக்கி பரலோகத்தில் எந்த ஸ்தானத்தில் அவன் இருக்கிறாங்கிறத பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிசாசு வெக்கப்பட்டு ஓட போகிறான். சத்தமாக வராமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆனானப்பட்ட நம்ம இரட்சகர் இயேசு கூட உடம்புல இருந்தபோது அந்த மரணம் நடக்க போகிற சம்பவத்தின் நிமித்தம் கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்ணார்? வியாகுலப்பட்டார், இரத்த உயர்வை சிந்தினார், யாருமே கூட இல்லையான்னு தனிமையை உணர்ந்தார். 1 மணி நேரம் கூட ஜெபிக்க ஆள் இல்லையா? அதனால் அந்த மாதிரி
சில பிரச்சனை நம்ம காரணமா இருந்திருக்க மாட்டோம், பிசாசு தான் தூண்டி விட்டுட்டு இருப்பான். அதையும் கவனிக்கணும். இப்ப கரண்ட் போனதுக்கு கூட நமக்கு தெரியாது யாரு காரணம்னு. இது 50% மனித தவறா இருக்கலாம். இன்னொரு 50% நான் எப்பெல்லாம் பிசாசின் தந்திரங்களை வெளிப்படுத்துற பிரசங்கம் பண்றனோ அப்பெல்லாம் கரண்ட் போகிறது நான் அனுபவிச்சிருக்கிறேன். ராமே சொல்றீங்களா? இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு சத்தியம் வந்து சேர்றது தடைபடாது. சத்தமா ராமே சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்கு சத்தியம் வந்து சேரணுமோ அது சேர்ந்துட்டு தான் இருக்குது. சத்தமா ராமே சொல்லுங்க. போகட்டும். அப்ப அந்த வசனம் என்ன சொல்றது? முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார். அப்ப ஞாபகம் வச்சுங்க, சத்துருக்கள் கண்ணுக்கு தெரிந்தும் இருப்பார்கள், கண்ணுக்கு தெரியாமலும் இருப்பார்கள். சத்துருக்கள் இருப்பார்கள், சத்துருக்கள் போராடுவார்கள். அது நமக்குள்ளிருந்தே போராடும், நம்ம உறவுகள் இருந்து போராடும், விசுவாசிகள் இருந்து போராடும், பக்கத்து உலக மக்கள் இருந்து போராடும், வேலை ஸ்தலங்களுக்கு போய் எப்படியாவது அவனை நோண்டி விட்டு நம்மளை டென்ஷன் ஏத்தி நம்மளை தவறான முடிவெடுக்க வைக்கிறது தான் பிசாசோட தந்திரம். நம்மளை டென்ஷன் ஏத்துறான்னாலே நம்மளை தவறான முடிவெடுக்க தூண்டுறான்னு அர்த்தம். நம்மளை டென்ஷன் ஏத்தும் போது நாம எந்த முடிவையும் எடுக்க கூடாது, அதை அமைதிப்படுத்தி ஊற போட்டுறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த சமயத்துல முடிவெடுத்துற கூடாது. அவசரத்துல முடிவெடுத்துற, அது என்ன தலைவர பிரச்சனை இருந்தாலும் இருக்க 1 மணி நேரம் கூப்பிடுறேன் கழிச்சு, இருக்க நாளை காலையில கூப்பிடுறேன்னு தள்ளி போட்டுறணும். தள்ளி போடுறதுனால ஒண்ணும் குடி முடியாது. சரி, போகட்டும். இப்படிதான் பிசாசு சத்துருவா செயல்படும். அல்லேலூயா. முன்னாடி வந்து பிசாசா நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போகட்டும். இப்போ இப்படியெல்லாம் சத்துருக்கள் இருக்கிறாங்க. தாவீதுக்கு எப்படி இருக்கிறாங்க பாருங்க. தாவீதுக்கு இருந்த 4 அல்லது 5 சத்துருக்களை குறித்து நான் உங்களிடத்தில் பேசி நான் திருவிருந்துக்கு நேரம் போவோம். மணி எவ்வளாச்சு? 11:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு போவீங்க. தாவீதுக்கு இருந்த சத்துரு நம்பர் 1 சவுல். தாவீதுக்கு இருந்த சத்துரு நம்பர் 2 சொந்த மகன் அப்சலோம். தாவீதுக்கு இருந்த சத்துரு 3 சீமேயி. தாவீதுக்கு இருந்த சத்துரு நம்பர் 4 அகிதோப்பேல். அதுக்கப்புறம் 5வது ஒரு சத்துரு, அது தேவைப்பட்டா பேசலாம். ஆனா இந்த சத்துருக்கள்லாம் எப்ப எழும்புனாங்கன்னா எப்ப தாவீது மேல அபிஷேக தைலம் இறங்குச்சோ அப்பதான் எழும்புனாங்க. அது வரைக்கும் தாவீதுக்கு சத்துருக்கள் இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து உலக பிரகாரமா ஜாலியா இருந்திருந்தேன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பிடிச்ச மகனா இருந்திருப்பேன், எங்க அண்ணனுங்களுக்கு ஏற்ற தம்பியா இருந்திருப்பேன். என் மனைவி நல்லா அதை பத்தி பொண்டாட்டி புகழ்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு, அதை ஏற்ற சமயம் பார்த்துட்டு இருக்கிறேன். போகட்டும். இப்படி ஆனாலும் கிரியை செஞ்சு கரண்ட் கொடுத்துறாரு. நீதிமன்றத்துக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றையும் நின்று கர்த்தருடைய விடுதலை ஆக்குவார். ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நன்றி. ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல பிசாசு கடுப்பு மேல கடுப்பு எழுந்து வந்து வரும். அப்படி அவனுக்கு எரிச்சலாய் ஓடி போயிடும். அதனால உங்க வீட்டுல என்ன ஸ்தோத்திரம் நன்றி சொல்லிட்டே இருக்கு. கஷ்டம் தான் பலருக்கு. சத்தம் சொல்லுங்க. தாவீது பாடி காவலே நல்ல ஆராதனை பண்ணிட்டு வனாந்தரத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் சத்துரு இல்லை. எப்ப தைலத்தை கொண்டு வந்து ஊத்துனாங்களோ சட்ட 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 சத்துரு எழுப்பிடுச்சு. ஏன்னா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கிற வரைக்கும் பிசாசு தூண்ட மாட்டான், தேட மாட்டான். நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு தான் சாட்சி வர்றதுக்கு தான் சொன்னார்ல, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் பெருசா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. ஆனா நீங்க தேவன் உங்களை தனியாக தெரிந்தெடுத்து அல்லேலூயா உங்க மேல ஒரு விசேஷத்தை ராத்திரிக்கு அபிஷேகம் இறங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் சத்துருக்கள் எழுப்புவார்கள். ஐயோ அப்படின்னா என் மாப்பாடுக்கு என் வேலையை பார்க்கிறப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா பரலோகம் சேர மாட்டேன். ஏன்னா உனக்கு திடீர்னு ஒரு பெரிய ஆப்பாவை வைக்கும் போது நீ ட்ரெயின் ஆகி வராததுனால ஐயோடு படுத்துருவேன், நான் செத்துக்கிறேன், ஐயோ வேண்டாம் அப்படின்னு பின்மாற்றம் அடைஞ்சிருவேன். நீ எப்போ உங்க அப்பாவை பெருசா மனசுல பார்க்கறியோ நீ சத்துருவை ஜெயிச்சிருவ. சும்மா உன்னை தெரிஞ்சுக்க, நீ
கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா கட்டளை. தெரிஞ்சுக்கிற என்ன ஆகும்? தில்லு வந்துடும். தில்லு வந்து என்ன ஆகும்? எதுக்கும் நீ சவால் பண்ணுவா மாறிடுவ. அப்ப சத்துருக்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்கா மனக்கடிக்கப்பட்டுருவாங்க. புரிஞ்சுங்க சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தர் கண்ணடையத்தக்க சமயத்தில் காட்டேன். கடைசி நேரத்தில் 65 வயசுல ஐசியூ குப்பப்படுத்திட்டு இருக்கும் போது இறங்க கூடாதீங்க. ராமே சொல்லுங்களா? அப்ப அப்போது நடக்கலாம். குறைஞ்சபட்சம் பரலோகத்துக்கு நேரம் அனுப்ப முடியும். ஆனா இன்று நீங்க கர்த்தரை தேடுகிறனா? போன திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் உங்க கையில் வெறுமனே போனும் ரிமோட்டும் நக்கீரனும் உலக பேச்சுக்கு மட்டுமே இருந்திருக்குமானால் போன வாரம் கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னா அப்படிப்பட்ட நீங்க வர வாரங்கள்ல தோப்பது நிச்சயம். கர்த்தர் செஞ்சுதான் சொல்லிடுறாரு. இப்படி சொல்றீங்களே, சரி வர வாரத்தில் ஆண்டவர் வேதத்தை படிக்க சொல்ல வர ஆமா தானே? வர வாரத்தில் வேதத்தை படிக்க சொல்ல வர புடிச்சா என்ன ஜெயம் வந்து சேரும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் வந்து எப்படி ஆண்டவர் பேசிடுவார்ல. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உனக்கு காட்டுறது புரியலனா கூட பரவாயில்ல, கர்த்தரை நடத்துவார்னா நீ சொல்லுவீல்ல, அதுவே உன்னை காப்பாத்திரும். என்ன பண்றது தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியலன்னா பரவாயில்ல, ஆனா எனக்கு கெட்டது மட்டும் நடக்காது. 4 சத்துரு. ராஜா வாகனம்னா சத்துருக்களை எதிர்கொள்ளணும். இந்த உலகத்தில் பெரிய ஒரு சாதனை சாதிக்கணும்னா சில சத்துருக்களை எதிர்கொள்ளணும். சத்துரு நம்பர் 1 சாமுவேல். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதை கொல்லும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனதானோடு தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினார். சவுல் தாவீதை கொன்று போடும்படிக்கு, தாவீதை கொல்றதுக்கான ஒரு ஆவி, கவனிங்க, தாவீதை கொல்லுவதற்கான ஒரு ஆவி சவுலுக்குள் இறங்கி இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கான ஒரு ஆவி இன்னொருத்தருக்குள்ள செயல்படும். பாத்தீங்களா? அதுதான் நம்முடைய சத்துரு. சவுல் சத்துரு அல்ல, சவுலுக்குள் விடப்பட்டிருந்த ஆவியே சத்துரு. வசனம் சொல்லுது, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. உங்களுக்கு எதிராக சில மனிதர்கள் எழுப்பினாள், அல்லது உங்களுக்கு விரோதமாக நீங்களே எழுப்புவீர்கள். நல்ல சந்தோஷமா சோதரன் இருக்கிற நம்ம திடீர்னு ஒரு முறை வேற மாதிரி ஆயிடுறோம்ல. உலகத்துக்கு போனா வேற மாதிரி ஆயிடுறோம்ல. ஒரு பேச்சு சொல்றேன், பெண் பிள்ளைகள் திருமணமானவங்களா இருந்தா அவங்க அம்மாட்ட பேசும்போது வேற மாதிரி இருக்கும், மாமியார்கிட்ட பேசும்போது வேற மாதிரி இருக்கும்ல. உலகத்தை சொல்றேன் அந்த மாதிரி. இல்லாட்டி வேற என்ன சொல்லலாம், இந்த மாதிரி. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாமளே ஆள் மாறிடும்ல, சில சமயங்கள்ல ஆக்ரோஷமா மாறிடும்ல, பயமா மாறிடும்ல, ஐயோ மாறிடும்ல. இந்த இச்சைகளுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அப்படியே வேளத்துல பண்ணிடுறோம்ல. அந்த மாதிரி எவன் செயல்படுறான்? எங்க இருந்து? இந்த ஆவி. பாடம் சொல்றாரு, கடியற்ற அந்தகார கிரியைகளை கட்டித்துக் கொள்ளுங்கள். எங்கிருந்து செயல்படுது? நான் தான் அப்படி ஆயிரம் கடுங்க. பேதுரு நல்லா தானே இருந்தான், திடீர்னு அவன் பேசவும் மிரட்டுறான். இயேசு சொல்றார், அப்பாவை போ. பேதுருவுக்கே அப்படி நடந்தா உங்களுக்கும் எனக்கும் நடக்குமா நடக்காதா? எனக்குள்ள உனக்கும் உங்களுக்குள்ள எச்சரிக்கையா இல்லைன்னா பிசாசு நமக்குள்ள இருந்து பேசுவானா இல்லையா? அது பிசாசா தேவனாங்கிறத கண்டுபிடிக்கணுமா வேணாமா? ராமே சொல்லுங்க. தேவன் கொடுத்தா இளைப்பாறுதல் இருக்கும், பிசாசு கொடுத்தா பரபரப்பு இருக்கும். பரபரப்பு பயம் கவலை வந்துச்சுன்னா கடிந்துகொள். ஆனாலும் சில இடத்துல எல்லை மீறி பிரச்சனை வரும்போது சோர்ந்து போவோம். அதையும் நம்ம பார்க்க போறோம். அதுலயும் கர்த்தரை கரம் கூட இருக்கும். அப்பவும் கைவிட மாட்டேன். சும்மா ஜெயிச்சிருவேன் ஊருக்கு நம்ம போய் ஏமாற்றக்கூடாது.
இது அப்படியே ஈஸியா ஜெயிக்கிற விஷயம், டக்கு டக்குன்னு ஜெயிக்கிற விஷயம். அவனை பிரச்சனை சந்திக்கும் போது பாட முடியும். அந்த சமயத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். போகட்டும். சவுலுக்குள் 9 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 19. ஒரு பழைய ஏற்பாடுனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரால் விடப்பட்டேன்னு. ஆனா புதிய ஏற்பாடு பிரமாணத்தில் பொருந்தாது. சரிங்களா? கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. இது எப்படி எடுத்துக்கணும்னா, சவுலுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. ஆண்டவர் அவனே அப்படி அபிஷேகம் பண்ணியிருந்தார்ல, அவன் கர்த்தர் சார்பில் நின்னாம உலகத்தின் சார்பில் இருந்தனால என்ன போயிருச்சு அவனை விட்டு? ஐயா கவனிங்க, வசனத்தை கவனிங்க. அவனை விட்டு என்ன போயிருச்சு? பரிசுத்த ஆவியானவர் போயிட்டார். பரிசுத்த ஆவி போயிட்டார்னால ஆண்டவனுக்கு என்ன வந்துடும்? இது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுறதான ஒழிய கர்த்தர் செய்யறது இல்லை. ஆனால் அந்த பொறுப்பு அவன் தான் செஞ்ச மாதிரி எழுதப்படும். இந்த சத்தியத்தை புரிஞ்சவங்க சொல்லுங்க. ஒரு பாட்டில் தண்ணி இருக்கணும், தண்ணி போயிடுச்சுன்னா என்ன வந்துடும்? காத்து வந்துடும். அந்த மாதிரி ஒண்ணு நமக்குள்ள ஆவியானவர் இருக்கணும், இல்லைன்னா என்ன வந்துடும்? அவர் போயிட்டா அப்படி வந்தாதான் சவுல். அதனால நீங்களும் என்ன, ஆனா எது எப்பவுமே இதுல நிறைஞ்சிருக்கணும்னா பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவியால் நிரம்புதல், ஆவியால் நடத்தப்பட்டு இருந்தோம்னா பொல்லாத ஆவி உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. எப்படி இருக்க பொல்லாத ஆவி வந்துச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீ செல் எடுத்து 5 மணி நேரம் உட்கார்றதுனால அசுத்தாவிதான் உன்னை ஆட்சி செஞ்சுட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அசுத்தாவிதான் உன்னை ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. குறிப்பிட்ட பாவத்துல நீ வெளியே வர முடியலன்னு வச்சுக்கவேன், உனக்கு பக்கத்திலேயே பிசாசு நிக்கிறான்னு தெரிஞ்சுக்கோ. உன் மூளைக்குள்ள வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கோ. அப்ப என்ன பண்றதுங்க? உன் விருப்பத்தை இயேசுக்கு ஒப்படைச்சு அந்த ஆவியை கடிச்சு கொள்ளு. இயேசுனாக்க போ பிசாசு. சாப்பாட்டை பார்த்த உடனே அலாரியம் பறக்க ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கு. அதை நான் நவம்பர் மாசத்துல பேசுறேன். இந்த மாதிரி ஆவிகள் என்ன பண்ணணும்? கடிச்சு கொள்ள. இப்ப சவுலுக்குள்ள இறங்கின ஆவி தாவீதை வாதிக்குது. தாவீதுடைய பார்வையில என்னையா இது ஒரு ரோதனையா போச்சு அன்பனே இருக்குது. ஆனா அவன் பண்ற ரோதனையில தான் தாவீது உள்ள அளவில் அரசனாகி கொண்டிருக்கிறார். புருஷனுடைய ரோதனையில் தான் மனைவி ராணியாகி கொண்டிருக்கிறார். மனைவியுடைய ரோதனையில் தான் கணவர் ராஜாவாகி கொண்டிருக்கிறார். எப்போ? கர்த்தருக்கு ஒப்படைக்கப்பட்ட கணவனாக இருந்தால் மட்டுமே. இல்லாவிட்டால் குடிகாரர்களாக. ஆமாவா? இல்லைன்னா குடிகாரர்கள். வீட்டு உறவுகள்லாம் அடிக்கடி சொல்லுவேன். எக்ஸாம்பிளுக்கு அப்பா நினைச்சிருக்கிறார், அம்மா அம்மாக்கள் மாமியார் மாமி தானே இருக்குது. அதுதான் சொல்லணும், அதுதான் சொல்றேன். எனக்கு 2 மாமியார் 2 மருமகள் இருக்கு. அதை வச்சு அதையே சொல்லிட்டு தான் நம்ம சொல்றாங்க. உலகத்தில் பொதுவாக நடக்கிறது. ஒரு ஆமே சொல்லுவீங்களா? சத்தமா ஒரு ஆமே சொல்லுவீங்களா? ஆமே. இப்படி நடக்குது. ஒரு ஆமே சொல்லுங்க. இப்போ அந்த ரோதனை இருக்குல்ல, அந்த வேதனை இருக்குல்ல, அது என்ன ராஜாவாக்குது. இவங்களுக்கு நடுவிலும் என்ன நான் தெம்ப ஆகிறதுக்கு காரணம், அதையும் அந்த வேதனையை தாங்கிட்டு நான் எனக்குள்ள திடப்படுத்தி கொள்றதுக்கு காரணம் என் மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகம். எங்கிட்ட எண்ணெய் இருக்கிறதுனால இது என்ன ட்ரை ஆக்கி விழுக்காட்டிராது. இந்த எண்ணெய் மீண்டும் மீண்டும் என்னை வளரப்பாக்கிக் கொண்டே இருக்கும். இந்த அனாயிண்டிங் என்னை வளரப்பாக்கிக் கொண்டிருக்கே ஒழிய என்னை சொரசொரப்பாக்காது. தொட்டா டென்ஷன் என்னை மாத்தாம தொட்டாலும் என்னை சாந்தமா போக வைக்குதுன்னா காரணம் என்ன இருக்கிற அபிஷேகம். 20 வருஷத்துல நான் கடந்து வந்து பாத கொஞ்சம். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நான் தைரியமா பிரசங்கம் பண்றதுக்கு காரணம் எவனோ கொடுத்த தெம்பு கிடையாது, அவர் என் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம். ராஜா வாக்கு முடிவு பண்ணி ஊத்திட்டாரு. 17 வயசுல தாவீது மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சு. 13 வருஷம் ரோதனையை சந்திச்சு 30வது வயசுல அவன் ராஜா வானான். என் தேவன் 30வது வயதில் அபிஷேகத்தை ஊத்தி சிங்காசனத்தை உட்கார வைக்கல. 17 வயசுல ஊத்தினாரு, 30 வயசுல உட்கார வச்சாரு. என்னைய 2000வது வருஷம் கடைசி மாசத்துல ஊத்துனவரு இன்னைக்கு 2020 மேல கொண்டு வர்றாரு.
ஆவியின் சத்துருக்கள் எவ்வளவாய் முகாந்திரம் இல்லாம ஏதோ காரணம் இருந்து செஞ்சா கூட நான் மனம் தெரிவிக்கிறேன். ஆனா காரணமே இல்லாம பகைக்கிறேன். என் கடமையை செஞ்சதுக்கு என்ன பகைக்கிறேன். நான் சத்தியத்தை சொன்னதுக்கு அல்லது நான் இப்படி காரியங்களை பண்ணதுக்கு, இந்த சாப்பாடு வச்சு கொடுத்ததுக்கு, நீங்க சொல்லுவீங்க இது பண்ணதுக்கு, ஒரு துணி எடுத்து கொடுத்ததுக்கு, இதுக்கெல்லாம் இது பகைக்கிறான். எரிஞ்சு விழுகிறான். யாராவது ஒருத்தர் உங்க வாழ்க்கையில ஒருத்தர் எரிஞ்சு விழுகிறவங்க இருந்துட்டே இருக்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ராஜாவாக இருக்கிறீங்க. முக்கியமான எரிச்சலின் ஆவியும் இருக்கு. அது உங்களுக்கு எதிராக ஒரு செயல்பட்டுச்சுன்னா என்ன ஆவி? என்ன ஆவி? எரிச்சலின் ஆவின்னு ஒன்று உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் நீங்கள் உயர் போகிறீர்கள் என்று அர்த்தம். உங்களை மட்டும் தட்ட ஒரு ஆள் உங்களுக்காக இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து அபிஷேகம் ஆண்ட ஊத்திட்டாருன்னு அர்த்தம். சத்தியத்தை பேசுறேன், ரகசியத்தை சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. அது அசால்ட்டா ஏதோ அவன் பண்றான், அண்ணன் பண்றான், தம்பி பண்றான்னு நினைச்சாதீங்க. இது சவுலின் வேலை, தாவீதை ராஜாவாக்குவது. கையை பிடிச்சு கொண்டு வந்து உட்கார்றதுல ராஜாவாக்குறது. இப்படிதான் ராஜாவாகணும். அதான் தேவ திட்டம். தேவனுக்கு ஒரு வழிகள் இருக்குல்ல, அந்த வழிகள் தான் அவர் வருவாரு. ஹல்லேலூயா. சவுல் தாவீதை கொல்ல. அப்புறம் என்ன நடந்துச்சு அதே இடத்துல இருக்கு பாருங்க. சாமியெல்லாம் 19ஆம் அதிகாரம் இல்ல ஈட்டி குத்துற விஷயம் 10வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அந்த அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. பக்கம் உட்கார்ந்துக்கிறான். எப்படி? சத்துரு அந்த பிசாச ஆதி பக்கம் உட்கார்ந்து கொஞ்சம் தூரத்துக்கு தெரிஞ்சிருந்தா கூட அந்த ஈட்டி வருகிற அந்த நேரத்தில் அப்படியே விலகி நல்லா இருக்கு. பக்கத்தில் உட்கார்ந்து டக்குனு எடுத்து ஒரு சொல்ல சொல்லிடும். சில பிசாசுகள் எப்ப என்ன பண்ணுது தெரியாது. சில பிசாசினால் நிரம்பி இருக்கிற மனிதர்கள் எப்பொழுது என்ன செய்வார்கள் என்று தெரியாது. திடீர் ஒன்று கிளப்பி விடுது. எப்படி? அவருக்கு பேர் என்ன வைக்கலாம்? பேர் திடீர் புயல். திடீர் ஒன்று தொடங்கி. ஆனா உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குமானால் நீ விலகி விடுவாய். நீ அதிலிருந்து தப்பித்து விடுவாய். தவறாக வரக்கூடிய சம்பந்தங்கள், நண்பர்கள், காரியத்திலிருந்து நீ விலகி விடுவாய். எப்போ? ஆவியினால் நீ நடத்தப்படும் போது. உன் வாழ்க்கையை கெடுக்க சில அசுத்தாவினால் ஆட்கொண்ட மனிதர்கள், எரிச்சல் ஆவியுடையவர்கள் உன்னை மாட்டிவிட சில அம்புகளை டக்குனு எழுந்து விடுகிறார்கள். அபிஷேகம் தாவீது விலகி விடுகிறார். திருமணமாக பெண்களே, ஆண்களே, பிசாசு சில மனிதர்களுக்குள்ளாக இறங்கி உங்களை காதல் வயப்படுத்த அருமையான குறுந்தாடி வைத்துக் கொண்டு, அருமையாக கட்டிங் அடித்து, அருமையாக மோட்டார் பைக்கை உட்கார்ந்து, அருமையாக ஜீன்ஸ் பேண்ட் போட்டு உங்கள் கண்டு முன்பதாக கலர் கலராக உலா விடுவான் இந்த பிசாசு. நீ அவனுக்கு ஆமா போட்டுவிட்டால் அம்பு உன் ஈரலை பிளக்கும். ஆனால் அபிஷேகம் பெற்றவனாக நீ இருந்தால் நீ விலகி விடுவாய், தப்பித்துக் கொள்வாய். உன் திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கண்ணுக்கு ஆசைப்பட்டு, உடம்புக்கு ஆசைப்பட்டு முடிவெடுக்கிற நீ வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் சிந்துவாய். ஆனால் தேவனுக்கு காத்திருக்கிற இருதயம் உடையவர்கள் சாகும் வரை மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு பெண் அதி நன்றாக உடுத்தி விட்டால், டைட்டாக உடுத்தி விட்டால், அம்சமாக இருக்கிறாள், பிள்ளையாக இருக்கிறாள், நகை நட்டோடு இருக்கிறாள், நல்ல கல்யாணம் பண்ணினால் சொத்து நகை நட்டு போடுவார்கள் நீ முடிவெடுத்தால் வாழ்நாள் முழுவதும் நீ பாத்திரம் வழங்கிக் கொண்டிருப்பாய் வீட்டில். தாவீதுக்குள் அபிஷேகம் இருந்ததனால் அசுத்தாவி எது தேவனோடு நடத்துகிறது எது என்று தெரிந்து விலகிக் கொண்டார். இப்ப சொல்லுங்க, கர்த்தருக்கு தன்னை விற்று போட்டவர்கள் சத்துருக்களின் கையிலிருந்து விலகி விடுவார்கள் என்று நம்புகிறார்கள் சொல்லுவோம்.
அபிஷேகத்தால் நடத்தப்படுகிறவர்களே ஜெயிப்பார்கள். திருவிருந்து எடுக்கிறவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களே ஜெயிப்பார்கள். சபைக்கு செல்கிறவர்களெல்லாம் ஜெயிக்க மாட்டார்கள், வேதத்துக்கு தன் இருதயத்தை கொடுத்தவர்களே ஜெயிப்பார்கள். பெரிய ஆஸ்தி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவர்களால் ஜெயிக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு சொல்ல யார் ஜெயிப்பார்கள்? தன்னை இயேசுவுக்கு விட்டு கொண்டவர்களே ஜெயிப்பார்கள். சத்தமா ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் தான் பேசுகிறார் என்று சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். எச்சரிக்கை. இரண்டாவது, இந்த சமயத்தில் தாவீது என்ன செய்தான்? 1 சாமுவேல் 24:4. 1 சாமுவேல் 24:4. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் பொங்கலின் மெல்ல அறுத்துக் கொண்டார். இப்போ கொல்ல வகை தேடிக் கொண்டிருந்த சவுலை கொள்வதற்கு தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுது அவன் எப்படி நடந்து கொண்டான்? ஒரு கடுப்பில் தாவீது இருந்திருந்தாள். இப்படி போட்டு நான் ரோதனை பண்ண நாய் என்ற இந்த ஆவியில் அவன் இருந்திருந்தால் தாவீது என்ன செய்திருப்பான் என்றால், சவுலை ஒரே வெட்ட வெட்டி விட்டிருப்பான். வெட்டி விட்டு அந்த பட்டையை தூக்கி செய்வாக. ஆனால் தாவீதுக்குள் இருந்தது தேவ அபிஷேகம். தாவீதுக்குள் இருந்தது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் அந்த சத்துரு நடந்து கொள்வது போல தராதரம் இல்லாமல் நடத்த மாட்டார். ரொம்ப ரோதனை பண்ணுகிற அம்மாவை, மாமியாரை, கணவரை அபிஷேகம் பெற்ற அந்த மருமகளோ மகனோ அந்த மனைவியோ பட்டயத்தை எடுத்து வெட்டுகிறவளாக நடந்து கொள்ள மாட்டார். கண்டபடி பேசுகிற அந்த உறவை இவர்கள் சாந்தமா எதிர்கொள்வார்கள். ஒன்னும் மோத முடியவில்லை என்றால் அமைதியாகி விடுவார்கள். நான் 99 பெந்தகோஸ்தேக்காரர்களை பார்த்திருக்கிறேன். பிடிக்காத இடம் ரஃபாய் பேசிவிட்டால் தாம் தூம் என்று குதிக்கிறார்கள். எப்படி குதிக்கிறார்கள்? அதுவும் சில பெண்கள், நாம சபை சொல்ல தங்கங்கள், சில பெண்கள் ஏதாவது பிடிக்காத நடந்துச்சுன்னா வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறார்கள். தேரவே மாட்டார்கள். அவர்கள் சந்தோஷத்தை அடையவே மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை பாடுகள் நிறைந்ததாக மட்டுமே இருக்கும். ஆனால் குணசாலியான ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறவளாக இருப்பார். தாம் தூம் என்று குதிக்கிற பெண்கள் இருக்கிற வீட்டில் ஆண்கள் குடிகாரர்களாக இருப்பார்கள். தாம் தூம் என்று குதிக்கிற ஆண்கள் இருக்கிற வீட்டில் பெண்கள் புலம்பல்வாதிகளாக இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப என்னதாக வேணும்? ஆயில் வேணும், எண்ணெய் வேணும், அபிஷேகம் வேணும். ஏன்னா நான் ராஜாவாக போகிற ஆளு. குடும்பத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்காக உன்னை அழைக்கல, தேசத்தை ஆளுறதுக்கு ஒண்ணு அவர் அழைக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க டிச்சு சண்டை போடுறதுக்கு ஒண்ணு அவர் அழைக்கல, அந்த ஊரைய கருத்துட்டு நடத்துறதுக்கு ஒண்ணு அழைச்சிருக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க வாய்க்கா வரப்பு சண்டை, தண்ணி சண்டை, அதை போடுறதுக்கு ஒண்ணு அழைக்கல. நீ பொறுமை காத்தாய் என்றால், உனக்கு ஜீவ தண்ணீர் ஊறுவது உண்மையானால், நீ பொறுமை காப்பாயானால் அனைத்தும் வீடு தேடி வரும். சத்தம் ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தை பேசிட்டு இருக்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இப்ப இந்த தாவீதுக்கு சவுலை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அவன் சொல்றான் 6ஆம் வசனத்துல பாருங்க, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக,
அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல நமக்கு ஒரு மரியாதை. ஆமென் சொல்லுங்க. இத்தனைக்கும் சவுலுடைய அபிஷேகம் போயிருச்சுதான், ஆனாலும் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தானே அப்படிங்கிற மரியாதை தாவீதுக்கு இருந்துச்சு. அதனால உங்களெல்லாம் பார்த்து சொல்றேன், நான் என்ன மதிக்கணும், எல்லாரும் என்ன கனப்படுத்துங்க, நான் பாஸ்டர் அதுக்கு சொல்றது இல்ல, நான் கர்த்தர் சார்பா நிக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கங்க. நான் அவனுடைய இருதயத்துக்காக நான் துடிக்கிறவன்னு புரிஞ்சுக்கங்க. என்னை மட்டும் இல்ல, என்னை போல அபிஷேகம் பண்ற எல்லா ஊழியர்கள் சார்பா நான் பேசுறேன். யாருக்கு விரோதமா வாய் விட்டு பேசிடாதீங்க, அது கர்த்தருக்கு பிடிக்காது. அப்படி பேசுனீங்கன்னா அது குடும்பத்துக்கு சாபமா ஆசீர்வாதம் கேடா அமையும். எந்த விசுவாசிகள் அவங்க சபை மேய்ப்பரை கனப்படுத்துறாங்களோ அந்த விசுவாசிகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுதா இல்லையா? நான் என்னுடைய அனுபவத்துல 20-30 வருஷம் பெந்தகோஸ்தேக்காரனா இருந்திருக்கிறேன். எந்த குடும்பம் எல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும்போது சில பெந்தகோஸ்தே குடும்பங்கள் போய் உட்கார்ந்து விளையாடும் போதெல்லாம் அந்த அப்பா அம்மாக்கள் சில அவங்க போற சர்ச்சு பாஸ்டரையே மனைவிக்கா பேசுறது, பேரை சொல்லி சொல்றது, அப்படி மட்டம் தட்டி பேசுறது, அப்படிலாம் பேசுற குடும்பங்களை கேட்டு கேட்டு வந்திருக்கிறேன். அது கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த என்னென்னலாம் மட்டமா பேசினாங்களோ அதை விட பல மடங்கு அந்த வீட்டுல நடந்திருக்கிறத பார்த்திருக்கிறேன். ஏன்னா தேவன் அவர் சார்பா செயல்படுறவங்களை குறிச்சு வைராக்கியம் உள்ளவரா இருக்கிறாரு, விட்டு கொடுத்துட மாட்டாரு. அப்படி எனக்கு மட்டுமா இல்ல, உங்களுக்கு அதே தானே. நீங்களும் அவருக்காக துடிக்கிறீங்கன்னா உங்க பக்கத்துல மத்த மனுஷங்க ஏதோ பேசிட்டாலும் உங்களை விட்டுருவாரு அவரு. அவங்க மத்தியில் வெட்கப்படுத்துவார்ல, உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு பாவப்படியாக்கி போடுவார்ல. அபிஷேகம் பெற்ற நானு அபிஷேகம் பெற்ற இன்னொருத்தரை மதிக்கிறேன். அபிஷேகம் பெற்ற நீங்க அபிஷேகம் பெற்ற என்ன மதிக்கிறீங்க? இந்த குணம் என்ன ஆகுதுன்னா சத்துரு மேல் ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. இத்தனைக்கு சவுல் கொல்ல வந்தவன், திட்டுனவன் இல்லை, கோபப்பட்டவன் இல்லை, ஈட்டி எடுத்து சொல்லணும். அவனுக்கும் தாவீது நன்மை செய்கிறார் என்றால் அவன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம். இப்படி ஒரு ட்ரெயினாய் வந்துட்டு இருந்தா அவன் கையில இஸ்ரவேலை கொடுத்தா எப்படி இருக்கும்? இஸ்ரவேலு அவன் கையில இஸ்ரவேல் கொடுத்தா எப்படி இருக்கும்? அது அன்பு சாம்ராஜ்யமா இருக்கும், அதுதான் தேவராஜ்யமா இருக்கும். அதனாலதான் தாவீதின் சந்ததியில் இயேசு பிறந்தார். தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததியில சிங்காசனத்தில் உட்கார்றவன் ஒழிந்து போவது இல்லை. இயேசு கிறிஸ்து யாராமா? தாவீதின் வேரும். உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய வேர் தான் இயேசு கிறிஸ்து. நீதான் தாவீது, நீதான் தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட நீதான் தாவீது. நல்ல ஆவியை நேரத்தை என்ஜாய் பண்ணி உள்ள வாங்க. சிறு பெண்ணே, சிறு பசங்களே, வார்த்தையில கேட்கிற யாரா இருந்தாலும் நீங்க தான் அந்த தாவீது. நம்ம படி கட்டாயிச்சா? ராமே சொல்லுங்க. ஹalleluya. இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள நம்ம சபையில வீடியோ கேமராவே இருக்க போகுது. கரெக்ட் கட்டி கட்ட முடியும். ஹalleluya. இப்போ இந்த சவுல் என்கிற சத்துருவை தாவீது எப்படி எதிர்கொண்டான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ராமே சொல்லுங்க. இந்த தில் எப்படி வருது அப்படின்னா பயங்கரமான ஒரு விசுவாசம். நான் ராஜாவாகிறதும் ஆகாததும் சவுல் கையில இல்லை. ஏன்னா அவங்கள போய் சண்டை போடணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றதும் வராததும் உங்க அக்கா கையில, உங்க அண்ணன் கையில, தம்பி கையில இல்லை. விசுவாசிக்க நாமே சொல்லுங்க. நீ ஆமேன் போட்டது உண்மையாவே விசுவாசிச்சு வந்து இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல சண்டை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். விசுவாசிக்காம ஆமேன் ஆமேன் போட்டீங்கன்னா சண்டை தொடரும்னு அர்த்தம். விசுவாசித்தவளே பாக்கியவதி. உங்களுக்கான சொத்து, உங்க ஆசீர்வாதம், அதை எவரும் தடுக்க முடியாது. அதை எவரும் தடுக்க ரைட்ஸே கிடையாது. கொடுக்கிறது கர்த்தர்.
இந்த விசுவாசம் தான் சத்துக்கு கூட உதவி செய்யுது. கண்டபடி காய்ச்சல்படுற கணவருக்கு போய் பணிவிடை செய்ய ஏன் சொல்றதுன்னா, நான் எவ்வளவு பணிவிடை செய்தே பாட மாட்டது, இப்பொழுதாவது மாற்றம்னு சொல்றது இல்லை. இது கேட்க நல்லா தான் இருக்கு. நான் எவ்வளவு என் கணவருக்கு பணிவிடை செய்தேன், இன்னும் மாறவில்லை ஆண்டவரே, இப்படி கேட்க நல்லா தான் இருக்கு. இது பக்கா மதவாதம். இந்த வார்த்தையில் இயேசு இல்லை. ஆனால் இதுதான் பெந்தகோ சபைகளில் கூட பிரசங்கிக்கப்படுகிறது. புரிஞ்சவங்க சொல்லுங்க. நான் எவ்வளவோ கஷ்டம், இது நீ பணிவிடை செஞ்சதுக்காக அவர் கொடுத்த ரிசல்ட் இல்லை, உன்னை அவர் தெரிந்திருந்ததுக்காக அவர் கொடுக்க போற ஆசீர்வாதம். ஆனா அந்த பணிவிடையும் செய்யறது ஏன் செய்யறது? அபிஷேகம். நீ என்னடா என் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது? இந்த காப்பி, இந்த சிக்கன் குழம்பு, இந்த காலம் தீவிர, ஏன் நீ உருப்பட மாட்டேன், நீ ஆசா பண்ணல தேர மாட்டேன், இந்த காப்பி இந்த ஏன்னா நீ இல்லை என் ஆசிரியம், என் மேல் இருக்கிறதே அபிஷேகம் என்ற மேல கொண்டு. சில உலகத்தாராகிய உறவுகள் பிரதமானாரோ மாமியாரோ சொல்றாங்க, இந்த சொத்து உனக்கு இல்லடி அப்படிங்கிறாங்க. லஞ்சுக்கு என்ன செய்யறீங்க? நைட்டுக்கு என்ன சாப்பிடுறீங்க? 4 தோசை சாப்பிடுறேன், 2 தோசை சாப்பிடுறேன், நல்லது. நீங்க கொஞ்சம் இந்த இது சாப்பிடுங்களேன், கொஞ்சம் உங்களுக்கு சுடு காப்பி கொடுக்குமா? இது மட்டும் பேசிட்டீங்கன்னா நீங்க அபிஷேகம் பட்டவர் என்பது அது கிடையாது. இவங்க என்ன உங்களை உயர்த்தது? இப்ப நான் சொன்ன உடனே சண்டை வரும்போது பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீங்க என்ன உயர்த்தது? இத சொல்லிட்டு வச்சுக்கவேன், நீ சவுல். இதுக்கு ஒரு விசுவாசம் ஆகிய கிடையாது, உன் திமிரது. வாய அடக்கிறது மட்டும்தான் உன் வேலை. சில எப்படி நான் விசுவாச வைராக்கியம் பேசுறேன்னு கண்டபடி ஏறி மிதிக்கிறான். அதெல்லாம் பெந்தகோஸ்தலருடைய கூலியது. யாராவது கடுப்பு ஏத்திட்டாங்கன்னா வசஞ்சு வச்சு தான் சொல்ல வர கருத்துக்கள் அத்தனையும் கடுப்புகள் அனைத்தையும் விசுவாச வைராக்கியம் பேசுறோம் என்கிற பேரை திட்டி விடுவது. என் சத்துருக்கள் என்ன ஆவது தெரியுமா அப்படிங்கிறது. நீ என்ன ஆவது தெரியுமா? சாதத்தை காமிக்க சொன்னா நீ கண்டபடி பேசுற. மொபைல பார்க்க உங்களுக்கு சேர்ந்துதான் தோணுது. ராமன் சொல்லுது சத்தத்தை ஒரு ராமன் சொல்றது, கேட்டதான் பேசுறவங்க ஒரு ராமன் சொல்றது. அபிஷேகம் நம்மள குளிர்ச்சியா நேரம் ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட் தான், இனி 3 பாயிண்ட் இருக்கு. வருகிற வாரத்தை அதை கம்ப்ளீட் பண்ணலாம். நேரம் ஆயிடுச்சு. சத்தம் ஒரு ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனியும் அப்சலோமை குறிச்சு, சீமையை குறிச்சு, அகிதோப்பேலை குறிச்சு பார்க்கிறோம். இப்படிலாம் வேதனைகள் சந்திக்கிறான் தாவீது. ஆனா அப்படி சந்தோஷமாவே இருந்துட்டு அதை சந்திச்சானா? அப்படி கிடையாது. அவனுக்கும் வேதனை வந்துச்சு. அவனும் ஐயோன்னு படுத்த நேரங்கள் இருந்துச்சு. பயந்து காடு காடா சுத்தின நேரம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஐயோ, சங்கீதத்தில் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எப்படிலாம் டர்றான், தேவனே கைவிட்டீரே, கேட்டரும் அம்மா அப்பா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி சொன்னாலும் அந்த சங்கீதத்தை முடிக்கிறதுக்குள்ள விசுவாசத்தோட தான் முடிச்சிருப்பான். சத்துருக்கு பெருகி இருக்கிறாங்களே, எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குது, இப்படி நான் வாழ பாதாளத்தில் இறங்கிட்டேன், அதுக்குள்ளேயே இறங்கிட்ட மாதிரி இருக்குது, ஐயோடு இருக்குது, கைவிடப்பட்ட மாதிரி இருக்குது, செத்து போயிடலாம் போல் இருக்கேன் சொல்லியிருக்கிறோம். சொல்லிட்டு முடிவில் எப்படி முடிப்பான்னா, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்போதுக்கு இறந்து திரிகிறதையும்